பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முக்கியமான 2 வங்கிகளை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று என்னன்னா வட்டார ஊரக வங்கிகள், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், இன்னொன்று நபார்டு வங்கி. சரியாப்பா? இப்போ ரீஜனல் ரூரல் பேங்க்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்துட்டு இது வந்து பிரதமர் இந்திரா காந்தி அவங்களோட 20 அம்ச பொருளாதார திட்டத்தோட ஒரு பேசிக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த வட்டார ஊரக வங்கிகள். இது துவங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1975 ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் வந்து துவங்கப்பட்டுச்சு. சரியாப்பா? இப்போ ஒரு பேங்க் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு மூலதனம் வேணும்ல. ஸோ இந்த வட்டார ஊரக வங்கிக்கு மூலதனம் யாரு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50% ஒன்றிய அரசு, மத்திய அரசு சார்பாக கொடுக்கப்படும்ப்பா. 15% இதுக்கான ஃபண்டு வந்துட்டு மாநில அரசு கொடுப்பாங்க. 35% யார் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த வங்கியை வந்து ஒரு வணிக வங்கி வந்து நடத்துவாங்க. சரிங்களா? இப்போ நேஷனலைஸ் பேங்க்ல ஏதாச்சும் ஒரு பேங்க் வந்து இதை நடத்துவாங்க. அவங்க வந்து 35% வந்து கொடுப்பாங்க. சரியாப்பா? அப்போ 50% இதுக்கான ஃபண்டு வந்து மத்திய அரசும், 15% மாநில அரசும், 35% இதை நடத்துகிற வணிக வங்கிகள் வந்து இதுக்கான ஃபண்டை வந்து கொடுப்பாங்க. அடுத்து பாருங்க, நபார்டு பேங்க். நபார்டு அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். 1982 துவங்கப்பட்டது. சரியாப்பா? 1982 ஜூலை 12 அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 1982 ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர். சரியாப்பா? ஜூலை 12 வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இதுக்கான கான்செப்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க இருக்குப்பா. அதாவது 1982க்கு அப்புறம் வேளாண் கடன் தொடர்பான எல்லா விஷயத்தையும் பார்க்கறது யாருன்னா நபார்டு வங்கி தான். ரிசர்வ் வங்கிட்ட இருந்து நபார்டு வங்கி வேளாண் சார்ந்த எல்லா கடன்களையும் வந்து அந்த பொறுப்புகளை வாங்கிக்கிடுவாங்க. அதிலிருந்து ஊரக கடன் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் நபார்டு வங்கி மேற்கொண்டு வருகிறது. சரியாப்பா? அப்ப இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இதுல கடனை கரெக்டா கட்டி முடிச்சவங்களுக்கு இவங்களே வந்து நபார்டு வங்கி மூலம், யாரு? ரீஜனல் ரூரல் பேங்க் நபார்டு வங்கி மூலம் அவற்றுக்கு மறு கடன்களையும் வழங்கி வருகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து 12th எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பா. வங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், 6வது பாடம். அதுல வந்து கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன். நன்றி.